தலைவர் நடந்தா பேரணி, நின்னா பொதுக்கூட்டம் தெரியுமா? அப்படின்னு சொல்லி 1000 தலைவர்கள பேசி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாரி தலைவன் எங்க போனாலும் வம்பு வளர்த்துருவாரு. இதுல முக்கியமான விஷயம், அவரும் வம்புல சிக்கிக்குவார் அப்படிங்கிறது ட்ரம்ப் தான். இதுக்கு நிகர் யாருமே கிடையாது. ஒண்ணு அவர் யாரையாச்சும் வம்பிழுப்பார், இல்ல அவரே வம்புல சிக்கிக்குவார் அப்படிங்கிற மாரி தான் ஐநா சபைக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடியே ஐநா ஒரு வெட்டிப்ப இங்க வேற போய் நான் பேசி தொலைக்க வேண்டியதா இருக்குன்னு ஒரு 10 நாளா சோக கீதத்த போட்டு தள்ளிட்டாரு. ஏங்க நாங்க பார்க்கவே இல்ல அப்படின்னு கேட்கக்கூடாது. அவரு வரிசையா பேசும்போது நம்மள மாரியே தான். நம்ம ஆட்கள் நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "ஏலே நீ எங்ககிட்ட தான்டா கூட நேரம் பேசுற. செய்திய கொஞ்ச நேரம் பேசுற." அப்படிங்கிற மாரி அவரு இந்த ஐநா சப்ஜெக்ட்ட சொருகியிருக்காரு. போய் 10 நாள கடந்த 10, 15 நாள எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிரும். அப்படி ஐநாவ ஒரே அடியா திட்டு. சரி ஐநாவ ஏன் திட்டுறாரு? இந்த ஆளு காசு குடுத்தாலே பிடிக்காது. ஐநாவுக்கு கொட்டி குடுக்கறது பூரா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு அவர் பர்சனலா திட்டுறாரு. என்ன அப்புட்ன்னா, "உலகப் போர்கள எல்லாம் நிறுத்திட்டேன். என்னைய கூப்பிட்டு பாராட்டல." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவர கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினா, அவனுக்கு இருந்ததே இல்லாம போயிருமே! ஐநாவோட ஒரே வேலை உலகச் சண்டைகள எல்லாம் தடுக்கிறது தானே! அந்த வேலைய அவன் அதாவது அந்த அமைப்பு வந்ததுல இருந்தே பார்க்கவே இல்ல. காரணம் என்ன? காரணம் ரொம்ப சிம்பிள். யார் மேலலாம் பாயி அப்படின்னு அமெரிக்கா கை காட்டுதோ, அங்கெல்லாம் மட்டும் தான் ஆக்ஷன். மத்த இடத்துல எல்லாம் ஒன்லி ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனையும் நம்மகிட்ட காட்ட மாட்டாய்ங்க. அதாவது இப்ப மத்த நாடுகளுக்கு வெளிப்படையா காட்ட மாட்டார்கள். கதவ மூடிய அறையில் ஐநாவில் அவசர கூட்டம். எப்ப? நமக்கு நைட்டுனால அவசர கூட்டம் தான். அவனுக்கு நைட்டுனால அவசர கூட்டம் தான். ஆனா டோர மூடிருவாய்ங்க. மூடிய அறையில் அப்படின்னு. ஏன்டா? வெளிப்படையா யுத்தம் நடக்குது. அத நிறுத்து அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்திருக்கும். அத பத்தி பேசப் போறேன். இது எதுக்கு மூடிய அறைக்குள்? சும்மா உட்கார்ந்து டீ, காபி, பிஸ்கட் சாப்பிட்டு கிளம்பி வந்திருப்பாங்களோ? தெரியல. விக்கிலீக்ஸ் மாரி ஆட்கள் என்னைக்காச்சும் அந்த மூடிய அறை புராணத்த வெளில எடுத்து விடும்போது, சந்தி சிரிக்குதா? இல்ல உண்மையிலேயே பேசுனாங்களான்னு தெரிஞ்சு போயிரும். அப்படி அவன் சொந்த வேலைக்கே ஆப்பு வைக்கிற மாரி, "நான் நிறுத்தினேன் சொல்லு" அப்படின்னு சொன்னா, இவருக்கு ஒரே தொல்ல தான் கிடந்து. காரணம் என்ன அப்புட்ன்னா, யுத்தம் போட்ட 2 நாட்ட கூப்பிட்டு நான் தான் நிப்பாட்டினேன் சொல்லு அப்படிங்கிறது. அதே மாரி இப்ப ஐநாவ கூப்பிட்டு நான் தான் அவனுங்கள நிப்பாட்டினேன், நீ சொல்லு அப்படிங்கிறது. எப்பா நிப்பாட்டினா சொல்ல மாட்டாங்களா? ஒட்டுமொத்த உலகமும் சண்டைக்கு காரணம் அமெரிக்கா அப்படின்னு ஊரே சொல்லுது. சர்வதேச அரசியல்ல ஜட்டி போட்டு சுத்தக்கூடிய குட்டி பிள்ளை கூட சொல்லும். அதெல்லாம் நீங்க சொல்லியா சொல்றாய்ங்க? உண்மையிலேயே மேட்டர் இருக்கு சொல்றாய்ங்க. அதே மாரி நிறுத்தி தொலைச்சுட்டு தான் சொல்ல மாட்டாங்களா? ஆனா, பெரிய மனுஷன் புரிஞ்சுகிட்ட பாடில்ல. இப்படி ஐநாவ திட்டி தீட்டுட்டாரு. திட்டி தீட்டி கட்டடத்துக்குள்ள போறாரு. அமெரிக்க அதிபர் ஒரு இடத்துக்குள்ள வராருன்னா, என்ன அளவுக்கு வேல பார்த்து வச்சிருப்பாய்ங்க. அப்படியே அலர்ட்டோட ஹை லெவல்ல நிப்பாய்ங்க. ஆனா, எஸ்கலேட்டர் வேல செய்யல. தலைவனுக்கு டென்ஷனோ டென்ஷன். டேபிள்ல உள்ள பட்டன அமுச்சு டயட் கோக் பட்டன்லருந்து கைய எடுக்கிறக்குள்ள வராட்டியே டென்ஷன் ஆகுற பார்ட்டி நம்ம ஆளுங்க. அம்புட்டு கேமரா முன்னாடி அதுவும் எஸ்கலேட்டர்ல ஏறும்போது நின்னு போச்சுன்னா என்ன ஆகும்? டென்ஷனோடயே உள்ள போறாரு. டென்ஷனோடயே அவரோட ஸ்பீச்சையும் குடுக்குறார். டெலிபிராம்ப்ட் நின்னு போச்சு. அட கொடுமையே! இத எவன் பார்த்தான்? இது என்னமோ தானா நிக்கிற மாரி தெரியலையே! எஸ்கலேட்டர் நிக்குது, டெலிபிராம்ப்ட் இல்ல அப்டின்னா ஆட்டோமேட்டிக்கா சதி நடக்குதோ! அப்டின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டார்கள். ஆனா யாரு அங்க நிக்கிறது? ட்ரம்ப் ஆச்சுல்ல, அத பயன்படுத்தியே சம்பவம் பண்ணிட்டாரு. முதல்ல சதி நடக்குதோ அப்படின்னு என்ன பேசினார்கள் அப்படின்னா, இம்மீடியட்டா பேச ஆரம்பிச்சுட்டாய்ங்க. "பாத்தியா கடவுள் இருக்காருப்பா. பிரான்ஸ் அதிபர நடு ரோட்ல நிறுத்தினார்ல, இவர நிறுத்திப்புட்டாய்ங்க பாரு. ஐநாலயே நிறுத்திப்புட்டாய்ங்க" அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. இன்னொரு கூட்டம் அப்படிங்கிறது பிரான்ஸோட ஆட்களே சதி பண்ணிட்டார்கள். அதனால தான் இது 2 நின்னு போச்சு அப்படின்ட்டாய்ங்க. இந்த சதி கோட்பாடு நம்ம ஊர் பயலுக்கு கூட தெரியாதே! அந்த லெவலுக்கு பின்னி பெடல் எடுக்குறாய்ங்க அங்க, அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தலைவன் என்ன சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிறதா, இந்த கருமம் ஓடாட்டியும் நான் பேசுவேன் தெரியுமா? என் மனசுல இருந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டே சிக்ஸர் அடிச்சுப்புட்டாரு. நின்ன உடனே அவருக்கு ஷாக் ஆயிருக்கும். ஐய்யய்ய! என்னத்த பேசுறதுன்னு தெரியலன்னு. டக்குனு இப்படி ரூட்ட மாத்தவும் ஆப்போசிட்ல உள்ளவனுங்களுக்குலாம் ஷாக் ஆயிருக்கும். ஐய்யய்யோ! மனுஷன் என்ன பேசப் போறாரோ அப்படின்னு. என் இதயத்துல இருந்து பேசப் போறேன் அப்படின்ட்டாரு. ஒட்டுமொத்த பயலுக்கும் பிபி ஏறி இருக்கும். காரணம் இந்த ஆள் என்னத்தையாச்சும் அடிச்சு விட்டுருவாரே அப்படின்னு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டாரு. இந்த டெலிபிராம்ப்ட எவன் ஆப்பரேட் பண்ணானோ அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா அப்படின்ட்டாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு நல்ல நேரமா இருக்கப்போது, வச்சு செஞ்சிட மாட்டாய்ங்க. பதறிருச்சு ஐநா. அந்த பதட்டம் தீர்றதுக்குள்ள வெள்ளை மாளிகையில இருந்து அறிக்கைய விட்டுட்டாய்ங்க.
அது எப்புட்றா எஸ்கலேட்டர் நிக்கும்? டெலிகிராம் இப்படி வேலை செய்யாம போகும். அதுவும் இவருக்கு மட்டும் எப்புட்றா நடக்கும்? இது முழுக்க முழுக்க சதிதான். விசாரணைக்கு உத்தரவிடணும். விசாரணை அறிக்கைய நாங்க பார்க்கணும். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படின்னு பெரிய அளவு தண்டனை வரையும் போயிட்டாய்ங்க. சம்பவம் அமெரிக்காக்குள்ள நடந்தனால பேசாம இருந்துட்டாய்ங்க. சம்பவம் வெளியில ஏது நின்றுச்சு அப்புட்ன்னா முப்படையும் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்களாட்டு. கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி. தப்பிச்சிருச்சு நாடுகள். ஐநா அமெரிக்காக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஐநா அமெரிக்காக்குள்ள மாட்டிக்கிச்சுல்ல. அமெரிக்கா புத்தியோட தானே செயல்படும். சொல்ட்டாய்ங்க, "ஏப்பா எஸ்கலேட்டர்லாம் வேலை செஞ்சுச்சு. உன் கேமராமேன் தான் பட்டன ஆஃப் பண்ணி விட்டான்" அப்படின்ட்டாய்ங்க. கேமராமேன் பட்டன ஆஃப் பண்ணி விட்டா எஸ்கலேட்டர் ஆப்பரேட்டர் திருப்பி ஆன் பண்ண மாட்டாயாய்யா? அமெரிக்கால இருக்கிறனாலயே அமெரிக்க புத்தி வந்துருச்சாட்டுக்கு. சட்டுன்னு ஒரு போட போட்டாய்ங்க. அடுத்த போடு அப்படிங்கிறது யாரும் சதி பண்ணல. அது உண்மையிலேயே வேலை செய்யல. தொழில்நுட்ப கோளாறு. 1000 தான் டெக்னாலஜி இருந்தாலும் சமயத்துல சொதப்பும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டாருங்க. எல்லாமே டெஸ்டட் தான். ஆனா வேலை செய்யாம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுதான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சத்தியம் பண்ற மாரி சத்தியம் பண்ணிட்டாய்ங்க. ஐநால 1000 தலைவர்கள் சம்பவம் பண்ணியிருக்கார்கள். இந்த கூட்டத்தொடர்லே பல தலைவர்கள் சம்பவம் பண்ணியிருக்கார்கள். எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாரி ட்ரம்போட சம்பவம் அமைஞ்சிருச்சு. ஆனா அது அவருக்கு மைலேஜா அப்படின்னு கேட்டா, அத அவர போய் தான் கேட்கணும். நமக்கு தெரிஞ்ச அளவுல அவருக்கு மைலேஜ் அப்படின்னு எழுதி பேப்பர்ல எழுதி ஜோப்ல வைக்கணும்னா கூட ஆசிமுனிர் சவகாசத்தை இனிமே விட்டுறணும். விட்டா மட்டும்தான் அட்லீஸ்ட் மைலேஜ் எடுக்க முடியாட்டியும் பேப்பர்ல எழுதி ஜோப்லயாச்சும் வைக்கலாம் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை.